தஞ்சையில் நம்ம ஹார்ட் பம்பிங் மிக குறைவாக இருப்பவர்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யும்போது அவர்களுக்கு இருதய செயலிழப்பு ஏற்படலாம். அதை தவிர்ப்பதற்காக மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட் எனக்கூடிய, அதாவது அந்த சமயத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது அதுக்கு பேர் இம்பல்லா அப்படின்னு பேர். இந்த இம்பல்லாங்கிறது ஒரு சின்ன மோட்டர். அது நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஸ்டெண்ட் வைக்கிறதுக்கு பொறுத்துவதற்கு முன்னாடி நம்ம இந்த கால்சியத்தை ரிமூவ் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணும்போது ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டமே இருக்காது. ஹார்ட் வீக்கான பேஷண்ட்டுக்கு, வயதானவர்களுக்கு, சுண்ணாம்பு படிந்தவர்களுக்கு, ரொம்ப மல்டிபிள் சர்ஜரிஸ் முன்னாடி ஸ்டென்ட்டு பைபாஸ் சர்ஜரிலாம் பண்ணவங்களுக்கு, ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு 1-2 குழாய்கள் மட்டும்தான் உயிரோடு இருக்கும். மற்ற இடத்துலலாம் ஹார்ட் பம்பிங்கே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான கேஸ் பண்ணும்போது நம்ம அந்த சுண்ணாம்பை உரைச்சி எடுக்கும்போது ரத்த ஓட்டம் இல்லாதனால ஹார்ட்டு நின்று போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு ஹார்ட் பிளட் சப்ளை பாடி ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு இந்த மோட்டர் யூஸ் பண்ணோம். இந்த இப்பெல்லாம் மோட்டர் என்ன பண்ணுதுன்னா, லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பிளட்டை பம்ப் பண்ணி அயோட்டாவுக்கு பம்ப் பண்ணுது. அது ஹார்ட் எந்த அளவுக்கு பம்ப் பண்ணுமோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக பம்ப் பண்ணும். அந்த ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் இந்த ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஹார்ட் அந்த உடலுக்கு அனைத்து பிளட் சப்ளை ஃபுல்லாக இது டேக் கேர் பண்ணிக்கும். அதனால் இந்த ப்ரொசீஜரை சேஃபாக பண்ண முடியும். இந்த மாதிரி ஹார்ட் ரொம்ப வீக்கானவங்களுக்கான யூஸ் பண்ணக்கூடிய கருவி இது. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரைக்கு அப்புறம் தஞ்சாவூரில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ மெடிசனே இன்ஜினியரிங் தான், எல்லாமே இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம மெஷின்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான். ஆக்சுவலாக அது எப்படின்னா, இதெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ தான். இந்த மோட்டர் இன்னொரு யூஸ் பண்ண முடியாது. அந்த ஒயரை பாஸ் பண்ணும்போது ஒரு ரெட் கலரில் ஒரு டியூப் இருக்கும். அது டியூப் வெளியே வந்துடும். வெளியே வந்தால் அதை நம்ம மறுபடியும் ரீஇன்ட்ரோடியூஸே பண்ண முடியாது. அதுக்குள்ள இது இன்னொரு பேஷண்ட் யூஸ் பண்ணுற கொஸ்டினே கிடையாது. நாம பண்ண பேஷண்ட்டுக்கு வயது 80. அவர் ரொம்ப முதியவர், ஹார்ட் ரொம்ப வீக்கானவர், சுண்ணாம்பு பொடிந்த குழாய்கள் உள்ளவர். அவருக்கு 20% தான் ஹார்ட் பம்பிங். ஆக்சுவலாக அவருக்கு ஹார்ட் வீக் தான். நம்ம ஹார்ட் இது பண்ணாமல் இருந்தால் அவர் இன்னைக்கு இருக்க மாட்டார். பண்ணியாச்சு. ஹார்ட் வீக்காக தான் இருக்கு. இன்னும் இம்ப்ரூவ் ஆகுமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நடமாடுற அளவுக்கு இருக்காரு. இவர் ஒரு 3 மாதம் கழிச்சு நம்ம அசஸ் பண்ணுவோம். ஹார்ட் பம்பிங் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவருக்கு நம்ம மருந்துலேயே பார்த்துக்கலாம். அப்படி இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா ஐசிடி அப்படின்னு ஒரு கருவி இருக்கு. இந்த மாதிரி பேஷண்ட் சடனாக ஏதாவது கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கருவியை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணால் அது அவருக்கு அடிஷ்னல் சேஃப்டி கொடுக்கும். ஸோ இது ஒரு ஸ்டேஜாக நம்ம பண்ணணும்.